எறா செய்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம எறாவை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ போல் இறால் வாங்கியிருக்கோம். ஸோ இறால் வந்து நம்ம இன்றைக்கி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா இறால் ரெசிபியை பார்க்கலாம். இறால் வந்து எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து டெமோ காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடல் இறால், அதனால இது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நாங்கள் வந்து எப்பவுமே வளர்ப்பு இறால் வாங்க மாட்டோம். கடல் இறால் இல்லைனா வந்து டிராகன் இறால் தான் வாங்குவோம், டைகர் இறால். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த வெள்ளையாக வர இறாலும் சிகப்பாக வர இறாலும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் வந்து வளர்க்குறது கடல் தண்ணியில் அதெல்லாம் வளர்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ஆஃப் த ஓஷன்லேருந்து இல்லை சீலேருந்து நம்மளுக்கு பிடிச்சிட்டு வரக்கூடிய இறால் இது. நாம் வந்து இப்போ இறால் குழம்பு செய்ய போகிறோம். இறால் குழம்பு செய்கிறதுக்காக வேண்டி விறகு அடுப்பில் பாருங்கள் மண்சட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். மண்சட்டி சூடு இருந்தோம்னா நம்ம செக்க ஆட்டின நல்லெண்ணெயை விட்டு ரொம்ப கலக்கலான இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மண்சட்டி சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் விடுறோம். நல்லெண்ணெய் வந்து குழம்பு நம்ம எவ்வளோ காசை போகிறோமோ அவ்வளோ மொத்தம் நம்ம நல்லெண்ணெய் விற்றுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் 1/2 கிலோ போடுற இறால் எடுத்துருக்கோம். ஸோ 1/2 கிலோ இறாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 குழி கரண்டி அளவு நம்ம நல்லெண்ணெய் விற்றுருக்கோம். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறணும். செக்கெண்ணங்கிறதுனால நல்லா சூடு எடுத்து வந்து நம்ம கடுகு தாளிப்பில் சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம். ஸோ கடுகு நல்லா பொரியுது. இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ இறால் எடுத்ததுனால ஜஸ்ட் மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து எண்ணெயில் நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்மளுக்கு வெங்காயம் வதங்குற இந்த மீன் வயல் வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். அம்மியில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு. தட்டின இஞ்சியை வந்து நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். அதே அம்மியில் வந்து நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு 10லிருந்து 15 பல்லு போல் பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கணும். நம்ம ஆட் பண்ண வெங்காயம் இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு தக்காளி வந்து பழமாக எடுத்து நல்லா பெரிய சைஸ் 2 தக்காளியை ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே இது போல் குழம்புக்கெலாம் வந்து நாட்டு தக்காளி சேர்த்தா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட் வரும். ஸோ இது பாரம்பரிய சமையலுங்கிறதுனால வேண்டி நான் இது போல் செஞ்சுட்டு இருக்கோம். தக்காளி வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நம்மளுக்கு. ஸோ வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டி எடுத்த பூண்டி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் விட்டாச்சு. நல்லெண்ணெய் சூடு இருந்து கடுகு போட்டோம், வெங்காயம் போட்டோம், கருவேப்பிலை போட்டோம், இஞ்சி தட்டி போட்டோம், தக்காளி போட்டோம், இப்போ பூந்தியும் தட்டி போட்டுட்டோம். இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். மீன் குழம்புக்கு வதங்குறது போல் நல்லா வதங்கணும். நம்மளுக்கு மண்சட்டியில் செய்ததுனால சுவை வந்து நம்மளுக்கு வேறு லெவலில் போகும். அந்த காலத்தில் இறால் குழம்பு இப்படி தான் செய்வாங்க. இது என்னுடைய பாட்டியுடைய ரெசிபி. எங்கள் அம்மா இன்றைக்கி எங்களுக்காக வேண்டி செய்கிறாங்க. அதை அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இறாலுக்கு வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நம்ம இப்போ எண்ணெயிலே ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காலாம் போட்டால் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நம்ம வந்து எப்படி மற்ற எலும்பு குழம்பு செய்யணுமோ அதே போல் தான் இறால் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கடல் இறால் ஆட் பண்ணிடுறோம். இறால் வந்து எண்ணெயிலே ஆட் பண்ணணும். இறால் வந்து எண்ணெயில் ஆட் பண்ணி நம்ம வதக்கும் போது தான் குழம்புக்கு வந்து இறாலுடைய ஃப்ளேவர் வந்து முழுக்க முழுக்க போகும்.
குழம்பும் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது இறால் ஃப்ளேவரோட. ஒரு சண்டே டைமில் கலக்கலாம் நம்ம எல்லாருமே ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த இறால் குழம்பு. இறால் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு தான் புளி ஊற வச்சு எடுத்துருக்கோம். ரொம்ப ஊற வைக்கக்கூடாது. சிறு நெல்லிக்காய் இல்லைன்னா ஒரு 10 அளவு புளி ஊற வச்சு நம்ம கரைச்சி வந்து இப்போ நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி விடுறோம். ஜஸ்ட் ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ புளி தண்ணி விற்றாச்சு. இப்போ நம்ம உப்பு மிளகாய் தூளை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு ஏற்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் எப்பவுமே கல் உப்பு தான் சேர்ப்போம், அதனால தான் நான் கல் உப்பு சேர்த்தேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இது பாரம்பரிய ரெசிபினாலும் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறோம். வேறு எந்த ஒரு ஸ்பைசஸ் மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஓவராலாக குழம்பு வந்து நல்லா கொதித்து ராஸ்மெல் போகிற மூத்தம் நம்மளுக்கு குழம்பு கொதி வரட்டும். நம்ம எல்லாம் ஆட் பண்ணி குழம்பு பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டு வந்து நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம முருங்கைக்காய் சேர்க்கலாம். குழம்பு நல்லா வற்றி வரத்துன்ட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு 3 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம். முருங்கைக்காய் வேவற மொத்தம் முருங்கைக்காய் வெந்தடையுமே குழம்பு வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இறால் குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பை அணைச்சிடலாம். குழம்பை வந்து சூடாக நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்பை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். பாருங்கள், ரொம்பவே கலக்கலான இறால் குழம்பு வச்சு எங்கள் அண்ணனுக்கு வந்து சூடாக பரிமாறிட்டோம். இப்போ வந்து இறால் குழம்பு சாப்பிட்டு எப்படி இருக்குது நம்மளுக்கு ஃபீட்பேக் சொல்லுவான். ஸோ பாருங்கள், அவனுக்கு இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நீங்களே இந்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.